இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம சிஎம் அவர்கள் பண்ண சூப்பரான விஷயத்த பத்தி பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீனவர்களுக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட ஒரு கடிதம் குடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கை கடற்படையினால சிறைப்பிடிக்கப்பட்ட 6 மீனவர்கள ரிலீஸ் பண்ண சொல்லியும், ஆல்ரெடி 54 மீனவர்கள் வந்து அங்க சிறையில இருக்காங்க. அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லியும், அண்ட் 264 படகுகளையும் ரிலீஸ் பண்ண சொல்லி கடிதம் குடுத்திருக்காரு. சோ மீனவர்களுக்காக இவர் எடுத்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். இதே மாரி மீனவர்களுக்காக அவர் வாய்ஸ் அவுட் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு. 717 டாஸ்மாக் வந்து மூட சொல்லி. அதுவும் பாத்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள் கிட்டயும் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் கிட்ட இருக்கிற டாஸ்மாக் வந்து மூட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே 50 டாஸ்மாக் கிட்ட மூடி இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல விஷயம். சோ இந்த கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் நம்பி இல்லாம வேற எதுலயாச்சும் ரெவன்யூ வரா மாதிரி டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓவராலா 4765 டாஸ்மாக் இருக்கு. சோ இதையும் படிப்படியா கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா தாவேக நிர்வாகிகள் வந்து கட்சி தலைமையில இருந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளோ, மாவட்ட செயலாளர்களோ, பொறுப்புல இருக்கிறவங்களோ, அவங்களோட பிறந்த நாளோ சரி, அவங்களோட ஃபேமிலி ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, இந்த ரோட்ல பட்டாசு வைக்கிறது, அண்ட் பேனர் வைக்கிறது, இந்த மாரி வச்சு பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா கட்சியில இருந்து நீக்கப்படுவீங்கன்ற வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ இத பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கு பர்த்டேன்ட்டு ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி பட்டாசு வச்சிருந்தாங்க, அண்ட் பேனர்ஸும் வச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. சோ இத வந்து அட்ரஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். சோ இதே மாரி பண்ணாங்கன்னா இந்த கவர்மெண்ட் மேல வந்து ஒரு நல்ல எண்ணம் தான் இருக்கும் மக்கள் மத்தியில. அண்ட் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு பண்ண விஷயத்த பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தாவேக ஐடி விங்குக்கு வந்து என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, தேவையில்லாம வந்து ஃபேக் நியூஸ் போடாதீங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா செஞ்சில வந்து இந்த மாரி அதிரடியா நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஃபேக் நியூஸ் போட்டிருந்தீங்க. சோ அந்த மாரி ஃபேக் நியூஸ்லாம் போடாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்க தேவையில்லாம ஃபேக் நியூஸ் போட்டீங்கன்னா மக்கள் மத்தியில உங்களோட நம்பகத்தன்மை இருக்காது. சோ இந்த கவர்மெண்ட் எது பண்ணாலும் ஃபேக் தான்ப்பா அப்படின்ற மாரி ஆயிடும். சோ நீங்க வந்து உங்க கட்சி பேரும் கெடுத்துக்காதீங்க. அவரோட நேமும் கெடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்க. அவரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாரு. அத வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும். சோ நான் இது சொன்னது கரெக்ட்டா தப்பான்னு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணீங்க. தேங்க் யூ ஆல்.